அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கார்த்திக் ராஜன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட குரல்ல ஒரு கவிதை வாசிக்கலான் இருக்கேன். இந்த கவிதையை நானே எழுதி என்னோட குரல்ல வாசிக்கலான்னு வந்திருக்கேன். கவிதையோட தலைப்பு வாடகை புன்னகை. புன்னகையை எப்படி வாடகைக்கு வாங்க முடியும்னு உங்க எல்லாருக்கும் தோணலாம், அது தப்பு இல்லை. அதுக்கான விளக்கம் என்னன்னா, சிரிப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இறைவன் கொடுத்த ஒரு வரம். நம்ம எல்லாரோட முகத்திலையும் எப்போதும் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறது. ஆனால் சில பேருக்கு மட்டும் அது நிரந்தரம் இல்லை, தற்காலிகம்தான். அப்படிங்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய அந்த வலி வேதனை, இதை சொல்லக்கூடியது தான் இந்த கவிதை. இந்த கவிதை யாரை பற்றினது, எதை பற்றினது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறதில்ல. கவிதையை கேட்கும்போது உங்களுக்கே புரியும். சரி, பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், கவிதைக்குள்ள போலாம். வாடகை புன்னகை. இரவல் நிறங்களில் இதயம் கவரும் இந்த மாலை நேரத்து வானம் போல. இரவல் நிறங்களில் இதயம் கவரும் இந்த மாலை நேரத்து வானம் போல. சொல்லப்படாத பெருங்கதை புதைந்து கிடக்கிறது என் இதழில் தங்கும் இறந்த புன்னகையில். என் இதழில் தங்கும் இறந்த புன்னகையில். நீர் தேடி வரும் பறவைகளுக்கு குளத்தின் குமுறல் புரிவது எங்கே? மழையில் முளைக்கும் காளான்களுக்கு மண் என்றும் சொந்தமில்லை. பாலைவனத்தில் தாகம் தீர்க்க காணல் நீரை பருக துடிக்கும் மான்களாய் விழிமூடி அலையும் விபரீத போதையில் என் இருட்டு அன்புக்காக ஏங்கி கையேந்துகிறது பகலில் என்னை ஒதுக்கும் புனித சமூகம். அனுமதியின்றி என் தேசத்தை கைப்பற்றும் பெயரறியா அந்நிய கரங்களுக்கு என் ஆன்மாவின் அலறல் புரிவதில்லை. பெயரறியா அந்நிய கரங்களுக்கு என் ஆன்மாவின் அலறல் புரிவதில்லை. சூடிய மல்லிகை வாசம் சுமக்கும் எனது ரணங்களை மெல்ல மறைக்கிறது. இரவில் மட்டும் அரங்கேறுகிறது இந்த துன்பியல் நாடகம். கதிரவன் ஒளியில் கற்பின் இலக்கணம் பேசும் கண்ணியவான்கள் இருளின் போர்வையில் தங்களை இழக்கிறார்கள். வயிற்று பசியின் நெருப்பை அணைக்க நாள்தோறும் என்னை விறகாயிருக்கிறேன். இருள் விலகி பொழுது புலரும் போது என் வேடம் கலைந்து நிஜம் படுகிறது. அந்தி வானம் அதன் வர்ணங்களை இழப்பது போல என் வாடகை புன்னகை கூட என்னை விட்டு விடைபெறுகிறது. மீண்டும் ஒரு விடியாத இரவை தேடி உயிருள்ள ஒரு சடலமாக நாம். நன்றி. எல்லாருக்கும் இந்த கவிதை பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் இது ரொம்ப பிடிச்சதுனால தான் உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்துக்க ஆசைப்பட்டு என்னோட குரலில் பதிவு பண்ணி கொடுத்துருக்கேன்.